வணக்கம். இந்தியாவுல இந்த வாரம் என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு சின்ன ரவுண்டப் பார்க்கலாமா? பொருளாதாரம், பாதுகாப்புன்னு ஒவ்வொரு துறையிலயும் நம்ம நாடு எப்படி வேகமா முன்னேறிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. சரி, இந்த வாரத்தோட முக்கியமான நிகழ்வுகளை நாம 4 தலைப்புகளா பிரிச்சு பார்க்கலாம். பொருளாதாரம், பாதுகாப்பு, மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நலன், அப்புறம் நீதி அமைப்பு. இது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன நடந்திருக்குன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம நாட்டின் பொருளாதார இயந்திரம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உலக வர்த்தகத்துல இந்தியா எப்படி ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்குங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அடேங்கப்பா, 778 பில்லியன் டாலர்கள். இதுதான் 2023-24 வருஷத்துல இந்தியாவோட மொத்த ஏற்றுமதி மதிப்பு. யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இது 67% அதிகம். நம்ம உற்பத்தி திறனும் உலக சந்தையில நம்மளோட போட்டியிடும் திறனும் எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு இது காட்டுது. சரி, நாம ஏற்றுமதி பண்ற பொருட்கள்லாம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் முதலிடத்துல இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார சக்தியோட நமக்கு எவ்வளவு வலுவான வர்த்தக உறவு இருக்குன்றது தான். இந்த வர்த்தக வளர்ச்சியெல்லாம் தானா நடக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டம் இருக்கு. அதுதான் மத்திய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டோட மையக் கருத்தே சப்கா விகாஸ், அதாவது அனைவருக்கும் வளர்ச்சி தான். இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த புதிய வருமான வரி முறை. உதாரணத்துக்கு, உங்க வருமானம் 8 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்குன்னா நீங்க கட்ட வேண்டிய வரி வெறும் 10% தான். இதனால நடுத்தர வர்க்க மக்கள் கையில இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சமாகும் இல்லையா? இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலைவாய்ப்புக்கும் புது புது கண்டுபிடிப்புகளுக்கும் செய்யப்படுற இந்த பிரம்மாண்டமான முதலீடு. தொழிலாளர் அமைச்சகத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? புதுசா வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுல அரசாங்கம் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு தான். சரி, இப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கு. இந்த பொருளாதார பலத்தை வச்சு நம்ம தேசிய பாதுகாப்பை எப்படி இன்னும் வலுவாக்குறோம்னு பார்க்கலாம் வாங்க. பாதுகாப்பு துறையில ஒரு பெரிய மைல்கல் இந்த வி-ஷோராட்ஸோட வெற்றிகரமான சோதனை தான். நம்ம டிஆர்டிஓ உள்நாட்டிலே தயாரிச்ச இந்த ஏவுகணை அமைப்பு சின்ன ட்ரோன்கள் மாதிரி தாழ்வா பறந்து வர்ற ஆபத்துகளை சுட்டு வீழ்த்திடும். சிம்பிளா சொன்னா நம்ம வான் பாதுகாப்புக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா கவசம் மாதிரி. பாதுகாப்புனா பெரிய ஏவுகணைகள் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸும் ரொம்ப முக்கியம். நம்ம கடற்படை அவங்களோட தயார் நிலையை உறுதிப்படுத்த இந்த மாதிரி வெடிமருந்துகளை கொண்டு போற 11 புதிய படகுகளையும் சேர்த்திருக்காங்க. இது கடல்ல நம்மளோட தயார் நிலையை இன்னும் அதிகமாக்கும். இந்திய கடலோர காவல் படையோட வளர்ச்சியை பாத்தீங்கன்னா நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1977ல வெறும் 7 கப்பலோட ஆரம்பிச்ச ஒரு படை இப்போ 150க்கும் அதிகமான கப்பல்களோட நிக்குது. 2030க்குள்ள 200 கப்பல்களை தாண்டணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இது நம்ம கடல் எல்லைகள் எவ்வளோ பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. அவங்களோட குறிக்கோள் என்ன தெரியுமா? வயம் ரக்ஷா மகா, அதாவது நாங்கள் பாதுகாக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையில அவங்களோட மொத்த அர்ப்பணிப்பும் அடங்கியிருக்கு. பாதுகாப்பு மட்டுமில்ல, மக்கள் நலன், சுற்றுச்சூழல்னு மற்ற துறைகள்லயும் சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு முயற்சி. காது கேளாத நம்ம சகோதர சகோதரிகள் இனிமே ரொம்ப சுலபமா யார்கிட்ட வேணும்னாலும் பேசலாம். இந்த வீடியோ ரிலே சேவை மூலமா ஒரு சைகை மொழிபெயர்ப்பாளர் அவங்களுக்கு உதவி செய்வார். டெக்னாலஜியை வச்சு எப்படி ஒரு தடையை உடைக்கலாங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். 89 இந்த நம்பர் என்ன தெரியுமா? இப்போ இந்தியாவுல இருக்கிற ராம்சர் தலங்களோட எண்ணிக்கை. ராம்சர் தலங்கள்னா சர்வதேச அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள். இந்த எண்ணிக்கை அதிகமாகிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம நீர்நிலைகளையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கிறதுல நம்ம எவ்வளவு அக்கறையா இருக்கும்னு இது காட்டுது. இந்த தடவை 4 புது இடங்களை சேர்த்திருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஜார்க்கண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கு இதுதான் முதல் ராம்சர் தளம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இப்ப நாடு முழுக்க பரவிட்டு வருதுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அப்படியே உலக அரங்குக்கு வந்தா நம்ம பொண்ணுங்க கிரிக்கெட்ல கலக்கிட்டாங்க. இந்திய U19 மகளிர் அணி தொடர்ந்து 2வது முறையா T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சு வரலாறு படைச்சிருக்காங்க. செம்ம சாதனை. சரி, இவ்ளோ முன்னேற்றங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு வலுவான அடித்தளம் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம நீதித்துறை. அதுல என்ன நடந்திருக்குன்னு பாப்போம். நீதித்துறையை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக சில முக்கியமான நியமனங்கள் நடந்திருக்கு. அடுத்த இந்திய தலைமை நீதிபதியா ஜஸ்டிஸ் சூர்யாகாந்த் நியமிக்கப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம கல்கத்தா, உத்தராகண்ட், பாட்னா மாதிரி பல உயர் நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளையும் நியமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீதித்துறை நல்லபடியா இயங்குறதுக்கு ரொம்ப அவசியம். ஓகே, இந்த வாரம் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்த்தோம். பொருளாதாரம், பாதுகாப்பு, மக்கள் நலன்னு எல்லாத்துலயும் இந்தியா ஒரு பெரிய பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2047 நோக்கி போயிட்டு இருக்கிற நம்ம நாட்டுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த பெரிய சவால் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?